தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு கிரிமினல் மட்டும் இல்லை, நீங்கள் சிவிலில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ சர்ச் ஆஃப் அரஸ்டட் பர்சன். ஸோ இந்த அரஸ்டட் பர்சனுக்கு என்னெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறோம், அது எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம், இது யார் வந்து எக்ஸாமின் பண்ணுறா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணனா எனிவேர் இந்தியாவில் எங்கே வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதேமாரி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து அன்னெசரி ரெஸ்ட்ரெயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவரோட ரைட்ஸ் என்ன, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, என்னென்ன தகவல்லாம் அவருக்கு தரணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த செக்ஷன் 51ல் சர்ச் ஆஃப் அரஸ்டட் பர்சன். ஸோ இப்போ அந்த பர்சனுக்கு என்ன சர்ச்லாம் நடக்கும், அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் புட்டிங் த எஃப்ஐஆர் அந்த பர்சனை வந்து கன்விக்ஷன் பண்ண போகிறாங்க, தட் இஸ் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க என்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஸ்டோலன் திருடி இருக்கார். அப்போ திருடின குற்றத்தில் தட் இஸ் வந்து அப்போ வந்து நகைகள் பணம் என்ன திருடி இருக்காரோ அந்த ஆர்டிக்கலை ஸோ விட்னஸ் முன்னிலையில் அது எல்லாமே வந்து அவர்கிட்டேருந்து எடுத்து ஸோ அதை வந்து ஒரு பக்கம் என்னென்ன இருக்கோ, அண்ட் தென் வந்து இவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்கும். லைக் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து ரிங்கு ஏதோ சம்திங் வாட்ச், அவர் என்னென்னலாம் அணிஞ்சிருக்காரோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறோம். ஸோ அதை வந்து போலீஸ் வரவு சீட்டில் அவருடைய ஆவணங்கள்லாம் என்னென்ன இருக்குன்றதை கிளியராக எழுதுகிறாரு. இந்த டீட்டெயிலை வந்து அக்யூஸ் சைன் பண்ணோம். அண்ட் தென் வந்து போலீஸ் யார் வந்து அதை தட் இஸ் யார் பாதுகாப்பில் இருக்கோ அவங்க வந்து அதை என்ட்ரி பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் என்ட்ரி பண்ணி அதை வந்து ஒரு சைன் பண்ணி சேஃபான இடத்துல வைக்கிறாங்க. இன்கேஸ் வந்து கன்விக்ஷன் ஆகி மெயின் ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலர்கிட்ட இதை வந்து ஒப்படைக்கப்படலாம். அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது திரும்பி அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக. அண்ட் தென் வந்து ஸ்டோலன் பண்ணுறப்போ ஏதோ ஒரு பொருளை முழுங்கியிருக்காரு. சில பேர் பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு வந்து அதை வந்து ஸ்வாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும், அவர் வந்து எக்ஸ்ரே பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இதை செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ டாக்டரோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போவும் சரி, இந்த மாதிரி ஒரு திருட்டு பண்ணியிருக்காங்க, அவர் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணணும் ஐஓ ஆஃபீஸர் நினச்சாருன்னா கண்டிப்பாக அவரை எக்ஸ்ரே பண்ணி அது மூலிமா அவர் நார்மலாக இருக்காரா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதுக்கான அப்ரூவல் இருக்குது. இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்டு, இந்த ப்ரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் இது வந்து கிடையாது. முக்கியமாக இந்த சப்செக்ஷன் தட் இஸ் இந்த சப்செக்ஷனை இந்த சர்ச்சுக்குள்ளே இந்த சர்ச்சை யார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ப்ரைவேட் பர்சன் இந்த சர்ச்சை பண்ண முடியாது. ப்ரைவேட் பர்சன் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வர வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போய்ட்றாரு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் தான் இந்த சர்ச் நடக்கணும். சர்ச்சுக்கு அதிகாரம் போலீஸ்க்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அதுதான் வந்து இந்த சப்செக்ஷன் 1ல் சொல்கிறாங்க. அண்ட் தென் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா ஒரு கொஷின். ஸோ ஃபீமேலை வந்து ஒரு அக்யூஸ்டு ஃபீமேலாக இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணலாம். பட் தட் இஸ்னா சூரிய உதயத்துக்கு முன் சூரிய உதயம் பின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடைப்பட்ட பகல் பொழுதில் இவங்களை வந்து தட் இஸ் வந்து சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் வந்து அஸ்தமனத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு ஃபீமேலை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அந்த ஃபீமேலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃபீமேல் தான் இருக்கணும். ஃபீமேல் கான்ஸ்டபிள்ஸ் இல்லை ஃபீமேல் போலீஸ் அதிகாரி வந்து இல்லை ஆத்தரைஸ்டு பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க முன்னிலையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து ஃபீமேல் மட்டும்தானா, ஜென்ஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் பேஸ்ட் ஆன் த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்ஸ் அங்கே யார் அவைலபிளாக இருக்கா அதை பேஸ் பண்ணி இன்கேஸ் வந்து ஒரு மென் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் பட் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து இருந்தாலும் அந்த ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக உமன் போலீஸ் இருப்பாங்க. ஸோ எந்த ஜுரிடிக்ஷனில் அந்த லிமிட்குள்ளே உமன் போலீஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒப்படைக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த சப்செக்ஷன் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு டவுட்ஸும் நிறைய பேர் இருக்குது. அப்போ வந்து ஒரு ஃபீமேலுக்கு வந்து இந்த டைம் பீரியட் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அப்போ நைட் நேரத்தில் பண்ண முடியாதான்னு கேட்டால் அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்ஸ். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு பெரிய குற்றமாக ஒரு கொலை குற்றமாக இருக்கிறது, பர்சன் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக எந்த நேரத்தில் இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டும். ஒரு
கட்டாயம் ஏற்படும் போது கண்டிப்பாக அது நைட்டாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்கள வந்து ஒரு உமன் போலீஸ் வந்து இருக்கணுன்றது தான் இந்த சப்செக்ஷன் 2 வந்து சொல்லுது. அதன் வந்து செக்ஷன் 52 சிஆர்பிசி 52ல் பார்த்தீங்கன்னா வெப்பன் இருக்குது. ஒரு அரெஸ்டட் பர்சன் கிட்ட அவர் வந்து ஆயுதம் வச்சிருக்கார். ஸோ அந்த ஆயுதத்தை சீசர் வந்து போலீஸ் வந்து சீசர் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த செக்ஷன் 52. அண்ட் தென் வந்து எப்போ அந்த ஆயுதத்தை சீசர் பண்ணுறவங்களோ அந்த ஆயுதத்தை வந்து அவருடைய ஹையர் அத்தாரிட்டி ஆர் டு த நியரஸ்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த சீசரான அந்த ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் சிஆர்பிசி 52ல் வந்து இந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 51ல் இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா, ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் செக்ஷன் 53. ஸோ நான் இதில் வந்து 3 செக்ஷனையுமே சொல்லியிருக்கேன். செக்ஷன் 51ல் இப்போ சொல்லியிருக்க 2 சப்செக்ஷனும் வரும். அண்ட் தென் 52ல் சீசர் ஆஃப் வெப்பன், அண்ட் தென் 53ல் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அரெஸ்ட் பண்ண பர்சனோட மெடிக்கல் எவ்ரி 48 ஹவர்ஸ் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும். அவர் வந்து ஃபிட்னஸாக இருக்காரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ ஒரு பொருள் சீசர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சீசர் பண்ண பொருள் தட் இஸ் வந்து அவர் வந்து திருடி இருக்கார், திருட்டு குற்றம் பண்ணியிருக்கார். அப்போது அந்த சீசர் பொருள் லெஸ் தேன் 500 ருபீஸ்க்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 102 பிரகாரம் அந்த 500 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற பொருளை தட் இஸ் வந்து அந்த உரிய நபர் இருக்கிறாங்கன்னா ஒப்படைக்கலாம். இல்லை அந்த பொருளோட வேல்யூ வந்து குறையும் சொன்னால் அதை வந்து கோர்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணி அதை வந்து சரண்டர் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கை திருடி இருக்கார், அந்த பைக்கை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க செக்ஷன் 458ல். அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசர் ப்ரொசீஜர்னாலே சிஆர்பிசி 457ல் ஒரு பொருளை வந்து சீசர் பண்ணுறாங்க. அந்த சீசரான பொருள் வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கப்படும். இப்போ கோர்ட்டில் அந்த பொருள் இருக்கும்போது 6 மந்த்துக்குள்ளே அதை வந்து கிளைம் பண்ணும். அப்படி கிளைம் பண்ண முடியாத பட்சத்தில் அதை வந்து கோர்ட்டை வந்து அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் வந்து இந்த சீசரில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சீசர் ஆஃப் அரெஸ்ட் மட்டும் இல்லை, அரெஸ்டான ப்ராடக்டை எப்படி கிளைம் பண்ணுறது, அண்ட் தென் வந்து நீங்கள் அரெஸ்டான ப்ராடக்ட் வந்து 6 மந்த்துக்குள்ளே கிளைம் பண்ணணும். நோ கிளைம்னா தான் அதை வந்து கோர்ட்டோட தீர்ப்பாணை பிரகாரம் அதை என்ன செய்யலான்றதை முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.